கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த ஆபேல் என்கிற சகோதரருக்காக, அவங்க குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக ஒரு வேதனையான ஒரு ஜெப விண்ணப்பம். ஆபேல் என்கிற அன்பு சகோதரர் வயது 47, கேன்சர் என்கிற வியாதி நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கத்தரால் கூடாதது என்ன இருக்குது? யோசித்து பாருங்க. எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதி, சுகம் ஆகலையா? ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இப்பவும் ஆண்டவர் ஆபேல் என்கிற சகோதரருக்கு பூரண சுகத்தை கொடுக்கறதுக்காக ஜெபம் பண்ணுவோம். சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குவார், வியாதி படுக்கையை மாற்றுவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எப்பொழுதும் அன்பு சகோதரர் ஆபேல் அவர்களுக்காக மிகுந்த கருஷனையோடு கூட ஜெபிக்கிறார். அந்த கேன்சர் என்கிற கொடிய வியாதி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் குணமாவதாக. அன்பு சகோதரி சாட்சியாக நிறுத்தும். அப்பா, எசேக்கியா ராஜாவுக்கு புதிய ஜீவனை 15 ஆண்டை கொடுத்ததை போல கொடுத்த ஆசீர்வாதி. அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உன் எல்லையை பெரிதாக்குவேன். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய தொழில் எல்லையாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாகட்டும், பெரிதாக்கணும். அது ஆசீர்வாதம். குறுகிறது அது ஆசீர்வாதம் அல்ல. 1 நாளாகமும் 4:10 ஒரு ஜெபம் யாபேசுடைய ஜெபம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. இந்த வசனத்தினுடைய கடைசி, கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு பதில் அளித்தா. அப்போ எல்லை பெரிதாகணும். இன்னைக்கு இதுவரைக்கும் உங்கள் எல்லை அப்படியே குறுகி இருந்துச்சுன்னா, பெரிதாகவும் இல்லை சிறிதாகவும் இல்லை, அப்படியே இருந்தாலும் வளர்ச்சி இல்லைன்ற அர்த்தம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும், பெரிதாகிட்டே இருக்கணும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். 2 சாமுவேல் 5:10 கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது பாருங்க, இப்போ ராஜாவாரான். நாளுக்கு நாள் விருத்தி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக வாழ்க்கையிலும் சரி, செல்வ செழிப்பிலும் சரி, விருத்தி, பெரிதாகுதல். கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணுவார், நாளுக்கு நாள் பெருக பண்ணுவார். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வாசித்து பாருங்கள். நீங்கள் பலமுறை வாசித்திருப்பீங்க, பலமுறை இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் பலமுறை இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறேன். ஈசாக்கு விரோதமாக எல்லாரும் எழும்பினாங்க. அபிமெலேக் என்கிற ராஜா அவனை விரட்டி அடிக்கிறான். கோராக்கின் புத்திரர்கள் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்தா? கோராக்கின் புத்திரருக்கு விரோதமாக எழும்பி அவங்கள அழிக்க பண்ணாரா? அபிமெலேக்கு ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி செயல்பட்டாரா? இல்லை, ஆண்டவர் அதெல்லாம் செய்யலை. என்ன பண்ணினான்னா, ஈசாக்கை பெருக பண்ணிட்டார். இப்போ உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா, ஆண்டவருடைய காரியம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பிரச்சனையில் உங்களை கர்த்தர் பெரிதாக்க பண்ணுவார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 15ஆம் வசனத்தில் பாருங்க, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. 20-21 வாக்குவாதம், ஏசைக்கு சித்தனா. ஆனால் 22 கர்த்தர் ஈசாக்கை தேசத்திலே பெருக பண்ணினார். ஸோ
இப்போ ஆண்டவர் செய்தவருடைய பலன் என்ன தெரியுமா? இப்போ ஈசாக்கு பெருகிட்டான். யாரை காட்டிலும்? அபிமெலேக்கு காட்டிலும். கர்த்தர் ஈசாக்கை பெருக பண்ணிட்டாரு, கோராக்கின் புத்திரரை காட்டிலும். இப்போ கோராக்கின் புத்திரர்கள் ஈசாக்கு இடத்துல வர முடியுமா? நிற்க முடியுமா? அபிமெலேக்கு நிற்க முடியுமா? முடியாது. பயந்து போய் ஆணை பிறப்பிக்கிறதுக்காக வராங்க. அவங்க சொன்ன வார்த்தை ஆதியாகமம் 26வது அதிகாரம் 28ஆம் வசனம், மெய்யாகவே கர்த்தமோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். எப்படி கண்டாங்கன்னா, கர்த்தர் பெரிதாக்கினான். இப்போ கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாங்கிறத இந்த உலகம் காணும். உங்களை கர்த்தர் பெரிதாக்குவா, உங்கள் எல்லையை பெரிதாக்குவா, உங்கள் ஆசீர்வாதத்தை பெரிதாக்குவா, உங்கள் வாழ்க்கையை பெரிதாக்குவா. லூக்கா 2வது அதிகாரம் 52ஆம் வசனம். இந்த வசனத்தை உங்கள் பிள்ளைகள் மேலே அப்ளை பண்ணி நீங்கள் ஜெபிக்கலாம். உங்கள் கணவர் மேலே, உங்கள் மனைவி மேலே, உங்கள் குடும்பத்து மேலே அப்ளை பண்ணி ஜெபிக்கலாம். நம்ம எப்போவுமே ஜெபிக்கும் பொழுது வசனத்தை சொல்லி, வசனத்தை கிளைம் பண்ணி, வசனத்தை அப்ளை பண்ணி ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து ஞானத்தில், வளர்த்தியில், தெய்வ கிருபையில், மனுஷ தயவில் அதிகமாக விருத்தி அடைந்தார், பெருகினார். உங்களையும் ஞானத்தில், வளர்த்தியில், உங்கள் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. தெய்வ கிருபையில், மனுஷ தயவில் நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா. ஒரு குடும்பத்தில் கடைசி பையன், எல்லாரும் அவனை ஏமாத்துறாங்க, எல்லாரும் ஒதுக்கி தள்ளிட்டாங்க. ஒரே ஒரு காரணம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யாரையும் ஆண்டவர் டச்சே பண்ணலை. மாறா இந்த ஒதுக்கப்பட்ட இந்த தெய்வ மனிதனை, காயப்படுத்தப்பட்ட இந்த தெய்வ மனிதனை பெருக பண்ணிட்டார். குடும்பத்தில் எல்லாரையும் காட்டல். இப்போ ஆண்டவர் சொன்னார், இவங்களுக்கெல்லாம் நீ நன்மை செய், யாரெல்லாம் உனக்கு விரோதமாக எழுப்புனாங்களோ இப்போ அத்தனை பேரும் வந்துட்டாங்க. உங்களையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவர்களை பெருக பண்ணும். யோவான் 1:50 இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் சொன்னது போல காணச்சு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பெருகும். ஆமென், ஆமென்.